இன்றைக்கி நான் மீன் பஜ்ஜி செய்ய போகிறேன். சங்கரா மீன் எடுத்துருக்குறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு ஆச்சி பஜ்ஜி மாவு விற்கிது பாருங்கள் கடையில். அதிலே எல்லாமே இருக்குது, எதுவும் கலக்க தேவையில்ல. இதில் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு மீன் இதில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் போடணும். எண்ணெய் ஊற்றலாம். ஊறிடுச்சு பாருங்கள். இது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி எடுத்து போடலாம். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு எடுங்க. ஒரு மீன் ஸ்மெல்லு ரவை கூட வராது. இந்த மாதிரி மீன் பஜ்ஜி சங்கரா மீனில் போடலாம். நகர மீன், நாக்கு மீன், வெள்ளை சுதும்பு, இந்த மாதிரி ஒரு 5-6 மீன் இருக்குது. அந்த மாதிரியில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். மீன் முள்ளை மட்டும் அழகாக அதை எடுத்துட்டு சாப்பிடுங்க. ஒரு சின்ன ஒரு கவுச்ச மீன் வாசனை ரவை கூட வராது. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் சிம்மில் வச்சே இது பண்ணுங்க, வருங்க. வேகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் வேகும், உள்ளே அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். நல்லா உள்ளெல்லாம் வெந்துடும். நம்ம சேனல் நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மடித்து சாப்பிடுங்க அந்த இதோட.